ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக் டேஸில் லேட்டாக எழுந்துட்டு அது ஒரு அன்பிளான் டேவாக இருந்தால் அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நாளில் நான் என்ன டிஷ் செஞ்சேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏனோ தானோன்னு சமைச்ச மாதிரியும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் நம்ம இன்னைக்கு சமைக்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் இருந்தது, உருளைக்கிழங்கு இருந்தது, அப்புறம் நேற்று நான் ஊற போட்டிருந்த பச்சை பட்டாணி இருந்தது. இது மூணுத்தையும் வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக சாம்பார் பண்ணலாமா அப்படின்னு நினச்சி நான் பண்ண இந்த டிஷ்ஷோட அவுட்கம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் செஞ்சது ப்ராப்பர் சாம்பார்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ப்ராப்பர் சாம்பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளி கரைச்சி ஊற்றுவாங்க, மிளகாத்தூள் சேர்ப்பாங்க. அது ரெண்டுமே நான் இன்றைக்கி சேர்க்கல. ஸோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸில் ஒரு பருப்பு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பருப்புக்கு தேவையான அத்தனையும் வந்து போட்டு குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா பைத்தம் பருப்பு, பூண்டு, சீரகம், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த தாளிப்பில் தான் இந்த பருப்புக்கு உண்டான காரம் அத்தனையும் இறங்க போகுது. அதனால் வந்து நீங்கள் உங்ககிட்ட வடகம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட வடகம் இல்லை. இந்த வடகம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா நான் நீல வாக்கின வெட்டின வெங்காயத்தை கடுகு போட்டு தாளிச்சதும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதனால் இதில் வந்து கொஞ்சம் அதிகமான காஞ்ச மிளகா சேர்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு இன்றைக்கி இது போதும். உங்களுக்கு இன்னும் காரம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2, 3 மிளகா கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். கூட உங்களுக்கு வேணும்னா டேஸ்டியாக இருக்கணும்னா நீங்கள் இடித்த பூண்டு கூட இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சீரகமும் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். சில பேர் வந்து இதுலேயே சீரகம் சேர்த்ததுனால, அதாவது வேக வைக்கும் போதே சீரகம் சேர்த்ததுனால இந்த நீங்கள் சீரகத்தை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்ட சீரகம், வெங்காயம், ஆப்ஷனலாக சொன்ன பூண்டு இது அத்தனையும் சேர்த்து பொன்னிறமாவோ இல்லை நல்ல பொன்னிறத்துக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லா வந்து நீங்கள் வதக்கின உடனே நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த குழைய வேக வச்ச பருப்பை சேர்த்து நல்லா ஒரு கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்த உடனே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுன்றதுனால நான் நிறைய தண்ணி சேர்க்கலை. இது கொதிக்கும்பொழுது ஒரு லைட்டான கொதி வரும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நான் அதை சேர்த்துட்டு ஒரு கிளறி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பருப்பு ரெடி. இப்போ நம்ம கிரேவி செய்யறதுக்காக நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் எப்பவுமே கிரேவிஸ்க்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்து, கடலெண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே கடுகு வெடிச்சதும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச உடனே இன்றைக்கி நான் இந்த கிரேவிக்காக ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் கிரேவிக்கு வந்து வெங்காயத்தை நீல வாக்குலையோ இல்லை பெரிய பெரிய வெங்காயமாவோ கட் பண்ணாமல் சின்ன சின்ன பீசஸாக, அதாவது நல்லா பொடி பொடியாக நறுக்குனீங்கன்னா கிரேவி வந்து நல்லா வரும். அதே மாதிரி கிரேவிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் வந்து நீங்க நல்லா கோல்டன் ப்ரௌனிஷா ஆகுற வரைக்கும் நீங்க வந்து நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா, அந்த கிரேவிக்கும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனிஷா வந்துருச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் காயாம சப்போஸ் நீங்க வெங்காயம் போட்டீங்கனாலும், அது உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதும் நீங்க இந்த மாதிரி கிரேவிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் கண்டிப்பா வரும். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது நான் தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் ப்ரௌனிஷ் வந்த உடனே நீங்க வதக்கி குடுத்தீங்கன்னா, அது நல்லா வதங்கும். வெங்காயம் போட்ட உடனே நீங்க வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டீங்கன்னா, அது நல்லா வதங்காது. அந்த வாசம் வந்து உங்களுக்கு டிஷ் செஞ்ச பிறகு கூட வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் வந்து வந்த உடனே நான் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஆல்ரெடி வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு தான் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். அதனால ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்ந்து அது வதங்கும்போது ஒரு நல்ல வாசனை வரும். அதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதோட பச்சை வாசனை போயிடுச்சுன்னுட்டு. இன்னைக்கு இந்த டிஷ்க்கு நான் தேவையான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்ப இந்த தக்காளிய சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து இந்த 3 பொருளையும் வந்து நல்லா நீங்க வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருளும் ஒரு சேர வதங்கி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது தூள் உப்பு சேர்த்தீங்கன்னா, இது 3ம் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வதங்கி வரும். இப்ப இந்த 3ம் சேர்ந்து வதங்கி வர்றதுக்காக நான் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்ததும் நம்ம போட்ட இந்த தக்காளில இருக்கக்கூடிய ஈரத்தன்மை, அதாவது அது வதங்கி கரைஞ்சு நல்லா தண்ணியா வரும். அந்த மாதிரி கரைஞ்சு வதங்கின உடனே நான் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து 3ம் வந்து ஒரு சேர குழஞ்சு வந்துரும். இதில வந்து நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன். வேக வைக்கல, பச்சையாவே வந்து பீல் பண்ணிட்டு தோல அத அப்படியே சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நாம சேர்த்துருக்கிறது தோல் உரிச்ச பச்சை உருளைக்கிழங்கு அப்படின்றதுனால, இது வந்து நீங்க இந்த பொருளோட சேர்த்து நல்லா வதக்கும் பொழுது தான், ஜஸ்ட் மூடி வச்சாலே உங்களுக்கு வெந்துரும். நீங்க உருளைக்கிழங்க பொறுத்தவரைக்கும் கவலையே பட வேண்டாம். நல்லா அந்த தோல் உரிச்சுட்டு சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி நீங்க போட்டுட்டு,
வதக்கி மூடி வச்சாலே அது வந்து வெந்துரும். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வேக வைக்கிற உருளைக்கிழங்கு விட. ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேக வைக்கிறதும் வந்து நான் இம்மீடியட்டா பண்ண முடியாது அப்படின்றதுனால, நான் இன்னைக்கு பச்சை உருளைக்கிழங்கையே தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். இதோட வந்து ஒரு 150 கிராம் பன்னீர் நான் இன்னைக்கு வச்சிருந்தேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வந்து நீங்க நல்லா கிளறி கொடுக்கலாம். அதே சமயத்துல பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, அந்த கெட்டியா இருக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப கிளறும் பொழுது பன்னீர் உடைய வாய்ப்பு இருக்கு. அந்த பன்னீர் வந்து உடையாம உங்களுக்கு நல்லா கியூப்ஸா வேணும்னா, கொஞ்சம் வந்து நீங்க ரொம்ப தளர்வா இல்லாம இதில் போட்டு எடுத்துக்கலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வதக்குன பிறகு இந்த பன்னீர் போட்டிங்கன்னா நல்லா ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப வதக்காமல் இருக்கும்போது பன்னீரும் உங்களுக்கு வந்து அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ நம்ம இதோட சேர்க்க போகிறது வந்து இந்த ஊற வச்சு வேக வச்சு எடுத்த ட்ரைட் பச்சை பட்டாணி தான். இந்த பேக்கெட்ஸில் விற்கும் இல்லைங்களா, ட்ரைட் பச்சை பட்டாணியை வந்து நேற்று நான் ஊற வச்சுட்டேன். அதை இன்னைக்கு ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன். இந்த வேக வச்ச பட்டாணி தான் உங்களுக்கு இந்த கிரேவியோட கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் பச்சை பட்டாணி, அதாவது இந்த தோல் உரிப்பாங்க இல்லையா, பீன்ஸ் மாதிரி வரும்ல, அந்த பச்சை பட்டாணியில் நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். பட் இதுவாக இருந்தால் நீங்கள் வேக வச்சு தான் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு, பன்னீர், பட்டாணியில நம்ம வதக்குன இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற மசாலாவோட எசன்ஸ் இறங்கணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் லெட் போட்டு மூடி வச்சு நல்லா வந்து வதக்குனிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இறங்கிடும். இப்போ நமக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமான ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து இந்த கடுகு தாளிக்க எண்ணெய் ஊற்றுறீங்களே அது கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லைனா வந்து மிளகாத்தூள் மட்டும் உங்களுக்கு ரொம்ப திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அது வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். எனக்கு இன்றைக்கி இந்த கிரேவி செமி கிரேவியாக வேணும். செமி கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழம்பு பதமும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் இந்த சாதம், சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கிரேவி போல் வேணுன்றதுனால நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். இதுவே உங்களுக்கு கிரேவியாக வேணும்னும் போது இதே பதத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் லிட் போட்டு வேக வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி கிடைக்கும். எனக்கு இது செமி கிரேவியாக வேணுன்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த செமி கிரேவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி இந்த செமி கிரேவியாக இருந்தால் தான் சாதத்துக்கு போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும்ன்றதுனால நான் இந்த கன்சிஸ்டன்சியில் இன்றைக்கி நான் எனக்கு செஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை வாஷ் பண்ணது நல்லா சேர்த்துட்டு கிளறி கொடுத்தீங்கன்னா அந்த பச்சை கருவேப்பிலை இருக்கக்கூடிய அயன் சத்து முழுவதுமாக அந்த நம்மளுடைய கிரேவியில் இறங்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிஷியஸாக இருக்கும். இப்போ நம்மளுடைய கிரேவி வந்து முழுசாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி அந்த பதத்துக்கு இது வந்துருச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வேணும் செமி கிரேவியான நினச்ச பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதோட நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைம். நான் வந்து ஆல்ரெடி சூடான சாதம் வடிச்சு வச்சுருந்தேன். இப்போ சூடான சாதத்தில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பு. ஸோ அந்த பருப்பில் வந்து உங்களுக்கு கீ போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். கீ இல்லைனாலும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் அந்த பருப்பு சாதம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து அந்த காஞ்ச மிளகா இல்லைனா பச்சை மிளகா நீங்கள் என்ன போடுறீங்களோ அது ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இதை தரலாம். இல்லை மிளகாவே போடாமல் நீங்கள் நெய்யில் தாளிச்சிங்கனாலும் அது வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் தரலாம். அவங்களுக்கு ரொம்ப காரம் இல்லாதனால அவங்களும் நல்லா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து இப்போ நம்ம வந்து கார்னிஷ் பண்ணியாச்சு இந்த டிஷ்ஷு. இந்த சாம்பாரில் வந்து நான் கொஞ்சோண்டு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நெய் ஊற்றிக்கிறேன். இந்த நெய் சேர்த்த பருப்பு சாதத்துக்கு தக்காளி ஊறுகாய் செம காம்பினேஷன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் தக்காளி ஊறுகாய் தான். இதுவும் இதுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கணும். நான் அதையும் கொஞ்சம் என்னதான் சிம்பிளாக நம்ம கொஞ்ச நேரத்தில் இந்த டிஷ் முடித்தாலும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்.